அவ அமெரிக்கால பிறந்த பொண்ணு, படிச்சவ, தன்னம்பிக்கை ஜாஸ்தி, எல்லாம் ஓகே. ஆனா பிரபு கூட பிரபு அந்த குடும்பமே நமக்கு பகை இல்லையா? நான் போய் அவளை இறங்குமா, எங்க போகணும்னாலும் சொல்லு, என் கூட வண்டியில வான்னு சொல்றேன், முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த பிரபு கிட்ட மரியாதையா அவளை இறக்கி விட்டுட்டு போன்னு சொல்றேன். என்னென்ன பேச்சு பேசுறான்னு தெரியுமா? என்ன அசிங்கமா பேசி என் மேல கை வைக்கிறான். எல்லாத்தையும் அவ சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இத நான் எந்த விதத்துல சேர்த்துக்கணும் அத்தை? பகையாவே இருக்கட்டும், அவன் நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த பிரபு நல்லவனா அத்தை? என்ன செய்யணும்? இது போன போகட்டும்னு விட்டுட்டு வந்துட்டியாடா? இந்த சட்டை எப்படி கிழிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அவளை விட்டுட்டு போடான்னு அவங்கிட்ட நான் சண்டை போட்டேன். சண்டைனா நிஜமாவே நானும் அவனும் நடு தெருவுல உருண்டு பிறண்டு சண்டை போட்டோம். ஐயோ, கட்டி உருண்டு சண்டை போட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் கூட தான் அவ கடைசியா போனான். அவன் நல்லவனே நீங்க நம்புறீங்களா அத்தை? டேய், அவ கூட பின்னாடியே நீ போயிருக்க வேண்டாமா சீனு? போனா வழியில எல்லாம் அந்த பிரபு கூட நான் சண்டை போட்டுட்டே தான் போகணும். கடைசியில 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும். அதனால தான் நான் போல. இப்ப டேய், அவ பாவம்டா. ஆமா, பாவம். அத்தை, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவள மாதிரி விவரமான ஒரு ஆளை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க போனாலும் யாரு கூட போனாலும் நிச்சயமா பத்திரமா திரும்ப வந்துருவா. நீங்க கவலையப்பட தேவையில்லை. அத்தை, நான் ஒண்ணு சொல்லவா? கேக்குறீங்களா? நீங்க மாயாவ பொண்ணுன்னு தப்பா நினைச்சிருக்கீங்க. அவ பொண்ணே இல்ல. நம்ம தனா மாதிரி, நம்ம வீட்டு பொண்ணுங்க மாதிரி அவளால வாழவே முடியாது. அவளோட பிராட்டப்பே வேற. நம்ம ஊருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தகுந்த மாதிரி அவளால வாழவே முடியாது. உண்மையில அவளை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது அத்தை. இல்லடா, அவளை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தை, தப்பான நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. ஒரு மரத்தை நட்டுட்டு அது எப்பவாச்சும் நமக்கு கனி தரும்னு காத்துட்டு இருப்போம்ல, ஆனா அது கடைசி வரைக்கும் நமக்கு எந்த பலனும் தராம பட்டு போயிடும். அது தப்பான நம்பிக்கை. ஆனா இந்த முள்ளுச்செடி ஒரு நாள் பசுவா மாறி நமக்கு பால் கொடுக்கணும்னு நம்பி ஒரு முள்ளுச்செடிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. என்னடா சொல்ல வர? தார் பாலைவனம் ஒரு நாள் வளமான விவசாய பூமியா மாறிடும் கூட நம்ம நம்பலாம். ஆனா இந்த மாயா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவா நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? அது நடக்கவே நடக்காது. உண்மையாவே அவ நல்லபடியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அவளை அமெரிக்காவுக்கே அனுப்பிடுங்க. அதை தவிர நீங்க வேற எதுவுமே பண்ண முடியாது. அந்த பிரபு கூட இவ போயிருக்கா. இவ கூட போகணுங்கிறதுக்காகவே பிரபு சீனுவை அடிச்சிருக்கான். இவ பாட்டுக்கு அவனை நம்பி அவன் கூட போயிருக்கா. என்ன ஆகுமோ தெரியலையே. என்னம்மா, யார எதிர்பார்த்துட்டு இருக்க? இங்க என்னடி பண்ற? மாயாவை எதிர்பார்க்கறியா? ஆமா. ஐயா, என்னம்மா நீ? எதுக்கு பயம்? வாங்க போனதை வாங்கிட்டு தானா வரப்போறா. நீ உள்ள வாமா. நான் எங்க இருந்தா உனக்கு என்னடி? அவளை பார்த்துட்டு நான் உள்ள வரேன். நீ உள்ள போ போ. என்னம்மா நீங்க 200 ரூபாய் பேசுனா அதே அமௌண்ட் தான் தருவீங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தர்றது. 20 ரூபாய் குறைச்சு வேணா தரேன், அது கொடு.
மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, 20 ரூபாய்க்கு கணக்கு பாக்குறீங்களே. இங்க பாருங்க, 20 ரூபாவோ 2 ரூபாவோ எது ஃபேரோ அதுதான் தருவேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆபத்து வசதி இல்லைன்னா 2 ரூபாய் இல்ல 2 லட்சம் கூட கொடுப்பேன். ஆனா பேசினபடிதான் கொடுப்பேன். இப்ப நான் என்ன செய்யட்டும்? நல்லா இருங்கம்மா. ம். மாயா, வேண்டியதெல்லாம் வாங்கிட்டியா? எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன பிரச்சனை வரணும்? பிரபு கூட தானே போன. பிரபு நல்லவன் இல்லம்மா. அவங்க கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்காத. அவன் கெட்டவனா? நீங்க எல்லாரும் நல்லவங்களா? யாரு நல்லவன் யாரு கெட்டவங்கிறது அவங்க பார்வையில இருக்கு. நான் போனேன், அவன் பைக்ல வந்தான், நான் லிஃப்ட் கேட்டேன், அவன் கொடுத்தான். எனக்கு ஆட்டோ செலவு மிச்சம், அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாம உங்க கற்பனைய பறக்க விடாதீங்க. இங்க பாரு மாயா, அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுமா. ஓ, இப்ப புரியுது. அதனாலதான் அவன் கூட இந்த டப்பா சண்டை போட்டானா? இங்க பாருங்க, அந்த பிரபு மேல எந்த தப்பும் இல்ல. லிஃப்ட் கேட்டது நான், அவ்வளவுதான். ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல இந்த டப்பா அவனை போட்டு அடிச்சான். அவனை ஏண்டா அடிச்சேன்னு கேக்குற துணிச்சல் உங்களுக்கு இருக்கா? அவன் நல்லவன் இல்லம்மா. அவன் நல்லவன் தான். அதனாலதான் டப்பா அடிச்சதுக்கு அப்புறமும் பொறுத்துக்கிட்டு கோவப்படாம போனான். சரிம்மா, சரி. நீ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிரபு சீனு சண்டை எல்லாம் உங்க பெரியப்பாவுக்கு தெரிய வேண்டாம். அதே நேரம் இந்த லேப்டாப்பு இன்டர்நெட் இதெல்லாம் அவரு கண்ணில் படாம பாத்துக்கோ. என்ன? வாட்? நான் என்ன போதை பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன்? இது வெறும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அதாவது லேப்டாப் அண்ட் இன்டர்நெட். இதை எதுக்காக நான் மறைச்சு வைக்கணும்? மாயா, அவரு உனக்கு பெரியப்பா. கிட்டத்தட்ட உங்க அப்பா ஸ்தானம். உன்னை வெறுக்கிற மாதிரி அவர் இருக்கலாம். ஆனா எப்பவும் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் நினைப்பாரு. அவர் சொல்றதெல்லாம் இப்ப வேணா உனக்கு பிடிக்காம போகலாம். ஆனா கடைசியில அவர் சொன்னதுதான் சரின்னு நீ ஒத்துக்குவ. யாரு? அவர் சொல்றது சரி, அத நான் ஏத்துக்கணும். நோ வே. இல்லடா, போக போக உன் பெரியப்பாவை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். உலகத்திலேயே நான் ஹேட் பண்றது ஒரே ஒரு விஷயம்னா அது பொண்ணுங்க மேல நடக்கிற ஒடுக்குமுறை. அத உங்க வீட்டுக்காரர் பண்றாரு. நிச்சயமா ஒரு நாளும் அத நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரு செகண்ட் கூட உங்க வீட்டுக்காரர எனக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை. பிள்ளைங்களை பாதுகாப்பா வளர்க்கறது ஒடுக்குமுறைன்னு யாருமா சொன்னா? நான் சொல்றேன், பிடிச்சத செய்ய விடாம பிடிச்சத படிக்க விடாம அடைச்சு உள்ளே வச்சிருக்கிறதுக்கு பேரு ஒடுக்குமுறைதான். இல்லம்மா, அதுக்கு பேரு கலாச்சார வித்தியாசம். அமெரிக்கா கலாச்சாரம் அப்படி, இந்திய கலாச்சாரம் இப்படி. உன் அம்மா கூட இந்திய கலாச்சாரத்துல வளர்ந்தவதான். ஆனா அங்க போனதும் அதுக்கு தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டா. நீ கூட நிச்சயம் மாறுவ மாயா. இப்ப என் வீட்டுக்காரர உனக்கு பிடிக்கல இல்ல, இப்ப இப்படிதான் சொல்லுவ. ஆனா கடைசியில நீ அவரை பெரியப்பான்னு இல்ல, அப்பான்னு கூப்பிடுவ. வேணும்னா பாரு. பந்தயம் வச்சுக்குவோமா? சாகுற வரைக்கும் நான் அவரை ஏத்துக்கவே மாட்டேன். சாகுற வரைக்கும்லாம் காத்துட்டு இருக்க வேண்டியது இல்லம்மா. நிச்சயம் கொஞ்ச நாள்லயே உனக்கு அவரை பிடிச்சு போயிடும். சேலஞ்ச்? இந்த சேலஞ்சு கிளஞ்செல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு. சரி, உள்ள வா. நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. எதுக்காக சேலஞ்ச் பண்ணாம போறீங்க? ஏன்னா சேலஞ்சுனா ஒருத்தர் தோத்து போகணும். நீ தோத்து போறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது.
அதனாலதான் சேலஞ்ச் பண்ணாம போறேன். ஆனா நீ காத்துக்கிட்டே இரு. உன் பெரியப்பாவ நீ அப்பான்னு கூப்பிடுற காலம் வரதான் போகுது. சரி, உனக்கு பசிக்கும்ல? வா, சீக்கிரமா வா. என்ன மாயா, அம்மா கிட்ட என்ன வாக்குவாதம்? ஏன் நீ கேக்கலையா? ஆ, கதவு பின்னாடி நின்னுட்டு இருந்தனா எதுவுமே காதுல விழல. ஹை, வாங்கிட்டியா? எஸ், லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷனோட. அப்பனா இதுல படம் பார்க்கலாமா? அதுவும் யாருக்கும் தெரியாம. இத நான் படிக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஆனா படம் பார்த்தா தப்பு இல்ல. யாருக்கும் தெரியாம நைட்ல படம் பார்க்கலாம். மாயா, டப்பா, நான் உன்னதான் பார்க்க வந்தேன். வேணா, அந்த பேரை வச்சு கூப்பிடாத. அப்புறம் நான்லாம் பட்ட பேர் வச்சா நீ தாங்க மாட்ட. அவ்வளவுதான் உன் லிமிட். ஐ டோன்ட் கேர். நீ என்ன வேணா பேர் வச்சுக்கோ. ஆனா எனக்கு எப்பவும் நீ டப்பா தான். காலி டப்பா. ஏய், நீ எதுக்காக என்னோட விஷயத்துல தலையிடுற? நீ எதுக்காக என்ன போட்டு கொடுக்கற? ஆமா, எனக்கு நேர்த்தி கடன். ஆளை மூஞ்சியும் பாரு. பைத்தியம் பிடிச்ச குரங்கோட விஷயத்துல எல்லாம் நான் தலையிறதே கிடையாது. புரிஞ்சுதா? ஆனா என்னோட விஷயத்துல ஒரு பைத்தியம் பிடிச்ச குரங்கு தலையிட்டு இருக்கு. நான் பிரபு கூட பைக்ல போனத நீ எதுக்கு போட்டு கொடுத்த? என்ன போட்டு கொடுக்க நீ யாரு? ஏய், எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? முதல்ல என் கூட வா, தனியா போய் பேசலாம் வா. ஏய் ஏய், நில்லு. எங்க போற? இவ எதுக்கு உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா? உன்னை என்னடா சொன்ன இவ? இவனை நீ என்னடி சொன்ன? அம்மா, ஒண்ணு இல்லம்மா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. டேய், இவ என்னமோ ஒண்ணு சொன்னான். ஏய், உண்மையை சொல்லு. இவ ஏதோ ஒண்ணு சொன்னா. என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க போங்க. ஏய் டப்பா, கை விடு. ஏய், என்னடி திரும்ப திரும்ப டப்பா டப்பான்னு இருக்க? என்ன திமிரா? ஐயோ அம்மா, டப்பாதான் உங்க பிரச்சனையா? இனிமே அவ சொல்ல மாட்டான். விடுங்க ப்ளீஸ். போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. தானா, இவளை கூட்டிட்டு வா. மாயா, வா. வா மாயா, போலாம் வா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க? அது அறிவு இருக்கிறவங்க பேசலாம், நீ பேசக்கூடாது. இப்ப என்ன வேணும் உனக்கு? நீ எதுக்கு வீட்டுல நான் பிரபு கூட பைக்ல போனத போட்டு கொடுத்த? என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சா பேசணும். இல்லனா வாயை மூடிட்டு போயிட்டே இருக்கணும். நான் ஒன்னும் போட்டு கொடுக்கல. போட்டு கொடுத்தவன் எவனோ அவங்கிட்ட போய் கேளு, போ. நீ தான் போட்டு கொடுத்திருப்ப. நீ ஒருத்தன் தானே நான் பிரபு கூட பைக்ல போனத பார்த்த. ஐயோ, என்ன சொல்ற மாயா? நிஜமாவே நீ அந்த பிரபு கூட பைக்ல போனியா? ஏன் உனக்கு தெரியாதா? இந்த கோல் மூட்டி உன்கிட்ட சொல்லலையா? நான் கோல் மூட்டியும் இல்ல, நான் யாருகிட்டயும் சொல்லவும் இல்ல. பொய் பொய் பொய், பச்சையா பொய் சொல்ற பாரு. எனக்கு உன்ன பிடிக்காதுதான். உன் மூஞ்சிய பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுதான். ஆனா எனக்கு அத்தைய ரொம்ப பிடிக்கும். அத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வளவலா குழக்குழா சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் இப்ப எதுக்குடா? ஒருவேளை மாமா கிட்ட போய் நீ பிரபு கூட பைக்ல போனத நான் சொன்னேன்னு வையேன், திட்டு உனக்கு விடாது. அவர் அத்தையை தான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். ஆனா அந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால்தான் அத்தையை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட மட்டும் சொன்னேன். இவகிட்ட கூட நான் சொல்லல. போதுமா? நிஜமாவே இவன் உன்கிட்ட சொல்லலையா? அறிவு இருக்கிறவங்க நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாப்பாங்க.
மண்டைக்குள்ள அறிவு இல்லாம ஆத்திரம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் தைய தக்கான்னு யோசிக்காம குதிப்பாங்க. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லல. நீயா ஐயோ அம்மா அப்படின்னு ஒப்பாரி வச்சு காட்டி கொடுக்காம இருந்தா சரி. பிரச்சனைன்னு வந்தா ஓ மூலமா தான் வரணும். வந்து வாய்ச்சிருக்கா பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. மாமா இவன் சொல்றத நம்பவே முடியல. நிஜமாவே வேற யார்கிட்டயும் சொல்லலையா? எனக்கே இப்பதான் தெரியும் மாயா. ஆனா அந்த பிரபு ரொம்ப தப்பானவன், கெட்டவன், மோசமானவன். அவன் கூட நீ எதுக்கு பைக்ல போன? அதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் தான் போட்டு கொடுத்துருப்பான்னு நான் கண்டபடி பேசிட்டேன். பாவம்ல. அப்பாடா, இப்பவாது உனக்கு மாமாவை புரிஞ்சுச்சே. ஐய, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இப்போ அவன் மூஞ்சிய நினைச்சாலும் எனக்கு அப்படியே கொல்லிக்கட்டி எடுத்து மூஞ்சில தேய்ச்சி விடணும் தான் தோணுது. பட் இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது தப்புதான்னு தோணுது. அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு கண்டதையும் கற்பனை பண்ணிக்காத. எனக்கு இந்த வீட்ல நேருக்கு நேர் எதிரினா அது இந்த தண்டுக்கர் மாந்திரம் டப்பா மட்டும்தான். தெரிஞ்சுக்கோ. அத்தை, நெஞ்செரிச்சலா இருக்குன்னு சொன்னீங்களே, குடிக்க சீரக தண்ணி எடுத்துட்டு வரவா? ரகு, மா, யாரும் இங்க நாள் கிழமை பாக்குறது இல்ல. நான் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னம்மா ஆச்சு? விடிஞ்சா மகாளி அமாவாசை. இப்ப வரைக்கும் இந்த வீட்ல அதை பத்தி எதுவும் பேசல, ஏற்பாடும் பண்ணல. நான் கவனிக்கல அத்தை. நீதானே மூத்தவ, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீதானே பார்க்கணும். கவனிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல வேளை, எதேச்சியே ஏதோ ஞாபகம் வந்தது, நான் பார்த்தேன். எல்லாரும் நாளைக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்தா என்ன ஆகுறது? அம்மாவாசையா? அப்ப அத்தனை பேரும் கொல்லப்பட்டினி தானா? சும்மா இருடா. யாரு பட்னி போட போறா? பூஜைலாம் முடிச்சிட்டு விருந்தே போடுவாங்கல்ல. அதுக்கு 3 மணி வரைக்கும் சாப்பிடாம கிடக்கணும்ல. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்கப்பா. காலையில அவசரப்பட்டு காஃபி டீ எதையும் குடிச்சிடாதீங்க. நாளைக்கு ஒரு வேளை தான், அதுவும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான். அது வரைக்கும் அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாம விரதம்தான். விரதம்னா சுத்தமா விரதம் இருக்கணும். ஒருத்தர் விடாம எல்லாரும் விரதம் இருக்கணும். இதுதான் நம்ம குடும்பத்து வழக்கம். தெரியாதவங்களுக்கு மறக்காம சொல்லிடுங்கப்பா. எல்லாரும் விரதம் இருந்துதான் ஆகணும். அம்மா யார சொல்றாங்கன்னு தெரியுதா அண்ணி? சின்ன பையன் கொண்டு விரதம் இருப்பாங்க. ஆனா இந்த மாயா ஒருத்தியால அந்த விரதமே கெட்டு போயிடக்கூடாது. நீங்க அவகிட்ட போய் நல்லா எடுத்து சொல்லுங்க. சரி சரி, சொல்லிடுறேன். இப்பவே சொல்லிடுறேன். மாயா, மாயா, நாளைக்கு மகாளி அமாவாசை. வீட்ல எல்லாரும் விரதம் இருக்கணும்.
விரதம் ஏன்னு தெரியுமா? எதுக்குன்னு உனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்றேன். இந்த மகாளி அமாவாசை விரதம்ங்கிறது நம்ம முன்னோருக்காக, செத்து போனவங்களுக்காக. ஒருவேளை தான் சாப்பிடணும். அது வரைக்கும் சோறு, தண்ணி, காப்பி, டீன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது. வைராகியமா விரதம் இருக்கணும். நம்மளை விட்டு போனவங்களுக்காக வருஷத்துல ஒரே ஒரு நாள் நாம நம்மளை வர்த்திக்கணும். நீயும் விரதம் இருப்பல்ல? ரொம்ப நன்றி பாப்பா. நான் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். இவங்க பாட்டுக்கு ஏதோ சொன்னாங்க சொன்னாங்க போயிட்டாங்க. என்னவா இருக்கும்? எதுவா இருந்தா எனக்கு என்ன? ஜானகி, அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா? தெளிவா விளக்கமா சொல்லிட்டேங்க. விரதம் இருப்பாளா? நான் சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டா, சரின்னு சொல்லிட்டா. நிச்சயம் விரதம் இருப்பாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இல்லங்க, அவ எவ்வளவுதான் வேற மாதிரி நடந்துகிட்டாலும் கொடுத்த வாக்க மீற மாட்டா. நிச்சயம் விரதம் இருப்பா. பாப்போம். சரி, நீ போய் உன் வேலையை பாரு. ம்.